திரும்ப திரும்ப நம்ம முக்காடு வெற்றி கழகம் சார்பாக நமக்கு வைக்கிற கோரிக்கை என்னென்னா, பெண்கள் அதாவது சிங்கப்பெண் படை இருக்குல்ல, அந்த படைக்கு ஏதாவது ஒரு பவர் கொடுங்க, பவர் கொடுங்கன்னு தான் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அது பாருங்கள், இப்போ சிவகங்கை அருகே ஒரு பெண் காவலரை 3 பேர் சேர்ந்து பாலியல் ரீதியாக சீரழிச்சிருக்காங்க. இன்னைக்கு நடந்த நியூஸ். சரிங்களா? இதுக்கு தான் சொல்கிறேன், சிங்கப்பெண் படைக்கு ரீல்ஸை விட அவங்களுக்கு ஏதாவது பவர் கொடுங்க. அவங்கள எல்லா க்ரைமையும் அவங்கள போய் இது பண்ண சொல்லுங்கள். அதுதான் தமிழ்நாட்டுக்கு தேவை. அதை விட்டுட்டு எல்லாம் ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்கோ. முக்காடு நேயர்கள் சார்பாகவும் முக்காடு வெற்றி கழகத்தின் சார்பாகவும் மாண்பின் முதல்வர் அவர்களே, இந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் நடக்கக்கூடாது. பெண்கள்னாலே பெண்களுக்கு முதல்ல பாதுகாப்பு வேணும். சிங்கப்பெண் படைக்கு முதல்ல பாதுகாப்பு வேணும். ஒரு கிரைம் நடக்கிற இடத்துல ஒரு 5-6 பேர் ரவுடிசம் இருக்கான். அங்கே போய் 2 சிங்கப்பெண் படைகள் இருக்காங்க. அவங்ககிட்ட கன்னும் இருக்காது, அவங்ககிட்ட எந்த பவரும் இருக்காது. என்ன பண்ணுவாங்க? 6 பேர் ரவுடி இருக்காங்க. இப்போ 3 பேர் சேர்ந்து ஒரு பெண் காவலரை சீரழிச்சிருக்காங்க. இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறார் மாண்பின் முதல்வர் அவர்களே? நம்ம முக்காடு வெற்றி கழகத்தின் சொல்கிற அட்வைஸையும் கொஞ்சம் கேட்டுக்கோங்க மாண்பின் முதல்வர் அவர்களே.